மக்களே, இதை கவனிங்க. மின்கட்டண முறையில் அதிரடி மாற்றம். புதிய உத்தரவு. தமிழகத்தில் சுமார் 24 லட்சம் இலவச விவசாய மின் இணைப்புகள் உள்ளது. குடியிருப்பு, வணிகம், தொழிற்சாலை என மொத்தமாக 3,32 லட்சம் மின் நுகர்வோர்கள் எண்ணிக்கை உள்ளது. இந்த நுகர்வோர்கள் 2 மாதத்திற்கு ஒரு முறை பயன்பாட்டிற்கு ஏற்ப கணக்கிடப்படும் மின் கட்டணத்தை மின்வாரிய அலுவலகங்களில் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமும் செலுத்தி வருகின்றன. மத்திய அரசின் உத்தரவுப்படி ரூபாய் 20,000க்கு மேலான பரிவர்த்தனையை ரொக்கமாக பெறக்கூடாது என்ற நிலையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை 100% உயர்த்த வேண்டும் என்ற இலக்கை அடைவதற்காக இனி 5,000க்கு மேல் உள்ள மின் கட்டணங்களை ஆன்லைன் மூலமே நுகர்வோர் கட்ட வேண்டும் என்று தமிழக மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்த நிலையில் மின்வாரிய அலுவலக கவுண்டர்களில் இனி 5,000க்கு மேல் இருக்கும் மின் கட்டண தொகை காசோலை டிடி மூலமே மட்டுமே செலுத்த முடியும். சும்மா நம்ம 5,000 கொடுத்துட முடியாதுங்க. டிடி இந்த மாதிரி செக் எடுத்து தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி மாறி போயிடுச்சு. அப்போ 2 மாதத்துக்கு 820 யூனிட்டா மொத்தம். அப்போ 820 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை பயன்படுத்த அனைவருக்கு எப்படி 5,000க்கு மேலே மின் கட்டணம் அப்படின்றது வந்துருமா? அப்போ இனி அவங்க பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் செலுத்த முடியும். அப்படி மின் அலுவலகங்களில் போய் டிடி எடுத்தோ இல்லை செக் மூலமாக பணம் கொடுக்க முடியும். சும்மா போய் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்து நம்ம பணம் கட்டிட முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.